உம் அன்பை பாடும், என் நாவும் உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமியிலே தந்தருளினார். எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்தாராம்? அவரை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் கடைசி நாளிலே அவனை உயிரோடு எழுப்பவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார் அல்லது நமக்காக வந்தார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். யார் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பாராம்? அவரை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். அவரை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். எப்படி இயேசுவை காண முடியும்? இயேசுவை கண்டு இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இயேசுவை எங்கே பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் நடந்து போய் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அநேக காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களோடு கூட நடந்து போகிறார். ஆனாலும் அவர்களால் இயேசுவை அறிய முடியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. உடனே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27வது வசனத்தில் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நீங்கள் கீழே படிச்சீங்கன்னா தெரியும். 31வது வசனத்தில் அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இயேசுவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். இயேசுவை காண என்ன செய்ய வேண்டும்? யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் இந்த வேதத்தை பார்க்கிறவனுடைய கண்கள் தான் இயேசுவை பார்க்கிறது. வேதத்தின் ஒவ்வொரு எழுத்தும் அது ஜீவ வார்த்தை என விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு யார் இதை பார்க்கிறார்களோ, யார் இதை படிக்கிறார்களோ, யார் இதை தியானிக்கிறார்களோ அவருடைய கண்கள் இயேசுவை காண்கிறது. இயேசுவை காண்பது மாத்திரமல்ல, இந்த எழுத்துக்கள் உள்ளே போய் அவர்களை விசுவாசம் உள்ளவர்களாகவும் மாற்றுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே ஓட்டம் முடிந்தாலும் கடைசி நாளிலே, அந்த எக்காலந்தொனிக்கும் நாளிலே கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பி நித்திய காலமாய் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். இதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். வேதத்தை நேசியுங்கள், வேத எழுத்துக்களை வாசியுங்கள், விசுவாசியுங்கள், சுவாசியுங்கள். நம்முடைய கண்கள் அவரை காணும். நாம் விசுவாசத்தில் இன்னும் வளருவோம், நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறவரே, கோடி ஸ்தோத்திரம். நித்தம் உம்மை காண, உம்மை விசுவாசித்து அதிலே வளர்ந்து பெருக நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.